நீங்கள் கரண்டாக WWE அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டேனியல் பிளேயர் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ WWEக்கும் டேனியல் பிளேயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது ஒரு தீவிர பகை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய டேனியல் பிளேயருக்கும் WWEக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ் சான்ஸ் தான். எஸ் சான்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா WWEல இருக்கும்போது டேனியல் பிளேயர் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அது WWE ட்ரேட்மார்க்ன்ற போது WWE விட்டு போகும்போது அவர் AEWல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மூவ்ஸ் பண்ணியிருக்காரு. பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா WWE வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அது பார்த்தீங்கன்னா டேனியல் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட் பண்ண மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்ட்டை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE ப்ராடக்ட்னு சொல்லும்போது டேனியல் பிளேயர் என்ன செஞ்சிட்டாருன்னா இதுக்கு வந்து நான் காப்பிரைட் ஃப்ளைம் பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ண போயிருக்காரு. பட் இருந்தாலும் அப்போ உள்ள டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து WWEயோடது. WWE வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த காப்பிரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேனியல் பிளேயர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து எடுக்காமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ் மூமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்ற டிஷர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே மெர்ச்சன்டைஸ் பண்ணியிருக்காரு. லேட்டராக WWE வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க, காப்பிரைட் கிளைம் பண்ணியிருக்காங்க. கிளைம் பண்ணது மட்டும் இல்லாமல் 2023ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பீக்காக போயிருச்சு. அப்போ நேரத்துக்கு நான் வீடியோ போட்டேனான்றது எனக்கு சத்தியமாக ஞாபகம். பட் இந்த இஷ்யூ பற்றி பேசியிருக்கேன்ற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை வருது. சரி, அந்த சிந்தனையை விடுங்க. ஸோ நம்ம அப்டேட்ஸ் பார்த்தலாம். ஸோ இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பிளேயருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWEக்கும் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சுல, அந்த 2000 டைமிங்கில் WWE வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே ஒரு கேஸாகவே ஃபைல் பண்ணிட்டாங்க. எங்களுடைய காப்பிரைட்டை நம்மளுடைய டேனியல் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது லேட்டரெலாம் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ டேனியல் பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் மூமெண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மெர்ச்சன்டைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஃபைனல் கன்க்ளூடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் தான் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விட்றானுங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் பிளேயர் வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. பட் அதுக்காக அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃபைல் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ட்ரேட் மார்க்குன்னு வரும்போது இந்த மாதிரி டாப் ஸ்டார்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். ஃபேன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து செட் ஆஃப் ஆடியன்ஸ் அவங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் WWE டேனியல் பிளேயர் ஒன்றுமே பண்ண முடியும். அப்கமிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.